ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா, பரங்கிக்காவும் காராமணியும் போட்டு வத்த குழம்பும் பீட்ரூட் கறியும் தான். நான் செய்யும்போது உங்களுக்கும் அதை செஞ்சு காட்டுவோன்ட்டு பீட்ரூட்டை பொடி பொடியாக கட் பண்ணி கடலப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு வேக விட போகிறேன். பீட்ரூட் அந்த அளவுக்கு வேக மாட்டேங்குது, கொஞ்சம் நாள் ஆட்டதுனால. அதனால 2 விசில் விட போகிறேன். அதோட காராமணியும் நம்ம எப்படியும் வேகணும், தனியாக வேக விட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் குக்கர்லேயே ஒரு 2 விசில் விட்டு நம்ம காராமணியும் வத்த குழம்புக்கு ரெடி பண்ணிவிடுவோம். பரங்கிக்காவும் காராமணியும் போட்டு தான் வத்த குழம்பு பண்ண போகிறேன். ப்ரோட்டீன் நிறையா இருக்குது காராமணி. நம்ம வாரத்துக்கு ஒரு சுண்டலோ இது மாதிரி வத்த குழம்போ பண்ணி சாப்பிடுவோம். நம்மள்ட்ட வந்து காய் இல்லைன்னா கூட இதை மாதிரி காராமணி நைட்டே ஊற வச்சுடுங்க, வத்த குழம்பு பண்ணுங்கள். ஒரு இலுப்பச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு துவரம்பருப்பு வெந்தயம் காஞ்ச மிளகாலாம் தாளித்து கொட்டியாச்சு. வத்த குழம்பு உங்களுக்கு எப்போதுமே பண்ண தெரியும். அப்புறம் இன்னொரு இலுப்பச்சட்டியில் கறிக்கு வந்து உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டேன். இது நல்லா பொரிஞ்சிச்சு. கடுகையும் போட்டு வெடித்தோன்னா அப்புறம் பரங்கிக்காவை நம்ம போட வேண்டியதுதான். அது கடுகு வெடிக்கட்டும். இங்கே உளுத்தம்பருப்பு வந்து கறிக்கு செவந்துடுத்து. இதையும் நம்ம காலையில் மார்னிங் வந்து அவசர அவசரமாக சமைப்போம், ரெண்டுத்தையும் அப்படியே சேர்ந்து பண்ணினேன். கடுகு வெடிச்சிடுத்து. இப்போ இது நல்லா செவந்துடுத்து. கடலப்பருப்பு துவரம்பருப்பு வெந்தயம் காஞ்ச மிளகா எல்லாம் வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வெடிச்சிட்டு மிளகா வந்து ஒரு அரை போட்டிருக்கேன். பரங்கிக்காவை இதை மாதிரி பொடி கொஞ்சம் பெருந்துண்டமாக கொஞ்சம் சாம்பாருக்கு எப்படி நெருப்போம் அது மாதிரி வத்த குழம்புக்கு நெருக்கி அதுலேயே எண்ணெயிலேயே போட்டு நல்லெண்ணெய் போட்டு வத்த குழம்பு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நம்ம அதில் 2 வாட்டி வதக்கிட்டு அதுக்கு தேவையான கருவேப்பிலையும் போடுவோம். இது 2 வதக்கணுன்னு இதுக்கு தேவையான சாம்பார் பொடி, உங்களுக்கு தேவையான சாம்பார் பொடி இதால் 3/4 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதுக்கு தேவையான பெருங்காயம் போட்டு அதில் அந்த மிளகா பொடியும் எண்ணெயில் எல்லாமே கோட் ஆகணும். அதுலேயே போட்டு வதக்குங்க, 2 வாட்டி வதக்குங்க. நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி இதுக்கு தேவையான உப்பை போட்டு நம்ம இது கொதித்து வரட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ வந்து உளுத்தம்பருப்பும் கடுகும் நம்ம வந்து தாளித்து கொட்டி வச்சுருக்கோம், அதை ஆஃப் பண்ணி வச்சாச்சு. தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இது 3த்தையும் நம்ம போய் ஒரு கோர்ஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த பீட்ரூட் கறிக்கு தான். பீட்ரூட்டும் கடலப்பருப்பும் நல்லா வெந்துடுத்து. இதை பாருங்கள். அதையும் அந்த தாளித்து கொட்டி வச்சுருக்கோம்ல கடுகு உளுத்தம்பருப்பு அதில் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே உப்பு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் போய்டும்ல உப்பு, தேவையான உப்பை மட்டும் போட்டுருவோம். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் மிளகா ஜீரகம் அதை கோர்ஸாக பொடி பண்ணின்னு வந்திருக்கோம்ல, அதையும் போட்டு இதில் வதக்க வேண்டியதான். கொஞ்சம் உப்பு முன்னாடி போட்டேன், அந்த உப்பு தண்ணியில் கொஞ்சம் போயிருக்கும் பீட்ரூட் வாட்டரில். தனியாக நம்ம வடிகட்டி தானே பண்ணுவோம், அந்த பீட்ரூட் வாட்டரை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம குடிச்சிடலாம். அது மாதிரி நானும் அதை குடிச்சிட்டேன். பாருங்கள், தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அதை கோர்ஸாக பொடி பண்ணி நல்லா இது அரைச்சின்னு வந்தாச்சு. அந்த விழுத இதில் போட்டு ஒரு வதக்கி மேலே பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். இந்த காராமணி வந்து நிறையா கொஞ்சம் இருக்குது. பரங்கிக்காவும் போட்டதுனால ஒரு கைப்பிடி வந்து நல்லா உடம்புக்கு நல்லது. கறியில் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். காராமணி போட்டு விட பீட்ரூட்டோடு பண்ணலாம் நீங்கள், நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு காராமணி பயத்தம்பருப்பு எப்படி போட்டு வேணாலும் அதை ஒரு வதக்கிட்டு மேலே கொஞ்சம் இது பெருங்காயத்தை தூவி கருவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான பீட்ரூட் கறி ரெடி. இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா தாளித்து கொட்டியும் பண்ணலாம். அந்த மெத்தோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பீட்ரூட் கறி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வத்த குழம்பு நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இந்த காராமணி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதில் போட்டால் எல்லாம் உப்பு போட்டு வேக விட்ருக்கோம். அதில் போட்டு ஏன்னா வெந்த காராமணி தான், அதுலேயே போட்டுட்டு 2 கொதி வந்தோடனே இந்த தேங்காய் வந்து அரைச்சின்னு வரேன். இப்போ இதில் வந்து மெயினாக வந்து இந்த பாருங்கள், எல்லாம் ரெடியாக எடுத்து முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுது. இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை, வத்த குழம்பு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போடுங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சின்னு வந்திருக்கேன். இதோட நம்ம நார்மல் வத்த குழம்புனால தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சாம்பார் மாதிரியே நம்ம வந்து இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். இந்த நைட்டு தானே நம்ம மீந்ததுன்னா நம்ம இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுங்கள். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான இது பரங்கிக்காய் காராமணி வத்த குழம்பு ரெடி. மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம், நீங்கள் ஊற்றுறதா இருந்தால் ஊற்றுங்க. எங்கள் வீட்டில் இதான் இன்றைக்கி சமையல். பீட்ரூட் கறியும் கடலப்பருப்பும் காராமணியும் போட்டு பீட்ரூட் கறி அண்டு வத்த குழம்பு தான். சாதம் ரெடி ஆகிடுது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் எடுத்து வச்சாச்சு.